தி ஸ்பேரோ அப்படிங்கிற போயத்தை பற்றின டெக்ஸ்ட் லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னால் அந்த ஸ்பேரோவை பற்றின சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த போயம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா கேள்வி இந்த இடத்துல இருந்து வரலாம். கேள்வி எப்பொழுதுமே வரக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று, அந்த போயம்னுடைய அபவுட் த போயம் எப்போ பப்ளிஷ் ஆச்சு, எந்த ஒர்க்கில் பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு இடத்துல வரும். இன்னொன்று, அந்த டெக்ஸ்ட் லைனில் பேஸ் பண்ணி அந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரும். இந்த இடத்துல அபவுட் த போயமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிகேஷன் இயர் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தி ஸ்பேரோ அப்படிங்கிற இந்த போயம் எதில் பப்ளிஷ் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நமக்கு ரெண்டு ஆன்சர் இருக்கு. ஒன்று, மேஜர்ஸ் அண்ட் மைனர்ஸ் அப்படிங்கிற போயம் கலெக்ஷன்லையும் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதற்கு அடுத்தது லிரிக்ஸ் ஆஃப் லவ்லி லைஃப் அப்படிங்கிற போயம் கலெக்ஷன்லையும் பப்ளிஷ் ஆயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்த நீங்கள் கையாளணும். இந்த லிரிக்ஸ் ஆஃப் லவ்லி லைஃப் அப்படிங்கிறது ஓக் அண்ட் ஐவி, மேஜர்ஸ் அண்ட் மைனர்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு விதமான கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய போயம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மீண்டும் ஒரு கலெக்ஷனா மாத்தினது அந்த லிரிக்ஸ் ஆஃப் லவ்லி லைஃப். அதனால த ஸ்பேரோ அப்படிங்கிறது 1895ல மேஜர்ஸ் அண்ட் மைனர்ஸ் அப்படிங்கிற வழியில வந்து அந்த கலெக்ஷன் ஆஃப் போயம் ஒர்க்லயும் இருக்கும். அதற்கு அடுத்ததான் லிரிக்ஸ் ஆஃப் லவ்லி லைஃப் 1896ல வெளியில வந்த லிரிக்ஸ் ஆஃப் லவ்லி லைஃப் அப்படிங்கிற போயம் கலெக்ஷன்லயும் த ஸ்பேரோ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ த ஸ்பேரோனுடைய பப்ளிகேஷன் இயர்ல நீங்க 2 இயர் மைண்ட்ல வச்சுக்கணும். ஒன்று 1895, இன்னொன்று 1896. இந்த இடத்த நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ த ஸ்பேரோ அப்படிங்கிறது லிரிக்ஸ் ஆஃப் லவ்லி லைஃப் அப்படிங்கிற ஒர்க்ல இருக்கு. பட் கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு லிரிக்ஸ் ஆஃப் லவ்லி லைஃப் பற்றி தான் இருக்கும். ஏன்னா இந்த சோர்ஸ் தான் ரொம்ப அவைலபிலிட்டிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க கையில் இந்த சோர்ஸ் போக ரீச் அதிகமாக இருக்குது. அதனால லிரிக்ஸ் ஆஃப் லவ்லி லைஃப் அப்படிங்கிறது எப்போ பப்ளிஷ் ஆகுது? 1896ல். இதில் மொத்தம் எவ்வளோ போயம்ஸ் இருக்குதுன்னா 105, 105 போயம்ஸ் இருக்குது. அதில் ஒரு போயம் தி ஸ்பேரோ அப்படிங்கிறது. இந்த போயம்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஓக் அண்ட் ஐவி 1893, மேஜர்ஸ் அண்ட் மைனர்ஸ் 1895 இங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இந்த லிரிக்ஸ் ஆஃப் லவ்லி லைஃப் அப்படிங்கிறது 1896ல் பப்ளிஷ் ஆன ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம் ஒர்க். இந்த ஒர்க்கில் ஓ டு இத்தோப்பியா அப்படின்னு ஒரு போயம் இருக்கு. இந்த போயம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இவரை ஒரு நேஷனல் ரெகக்னிஷனுக்கு எடுத்துட்டு போச்சு. அப்போ இந்த லிரிக்ஸ் ஆஃப் லவ்லி லைஃப்ல வந்திருக்கக்கூடிய அந்த ஓ டு எத்தோப்பியா அப்படிங்கிற போயத்தின் மூலியமா இவர் எல்லா வகையிலையும் அந்த சுற்றி இருக்கிற எல்லா லிட்ரரி பீப்புளும் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு காரணக்கர்த்தாவாக இது மாறினதுக்கு காரணம் இந்த ஓ டு எத்தோப்பியா அப்படிங்கிறது. ரொம்ப கேர்ஃபுல். லிரிக்ஸ் ஆஃப் லவ்லி லைஃப்ல ஓ டு எத்தோப்பியான்னு ஒரு போயம் இருக்கு. அதே லிரிக்ஸ் ஆஃப் லவ்லி லைஃப்ல தான் தி ஸ்பேரோ அப்படிங்கிற போயம் இருக்கு. அந்த போயம் தான் பிஜிடிஆர்பிக்கு நமக்கு சிலபஸாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஓகே, இப்போ அபவுட் த போயமில் ஒரு பகுதியை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. அடுத்து இன்னொரு பகுதி இந்த போயமுடைய ஸ்ட்ரக்சர். இந்த போயம் மொத்தமான லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 16 லைன்ஸ் இருக்கும், 16 லைன்ஸ் இருக்கும். அந்த 16 லைன்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டான்ஸாவாக பிரிச்சிருப்பாங்க. மொத்தமாகவே 2 ஸ்டான்ஸாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் 8 லைன் இருக்கும். 8 2 16, அதாவது 2 ஸ்டான்ஸால 2 8 16 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ 2 ஸ்டான்ஸா மொத்தம் 16 லைன், ஒரு ஸ்டான்ஸாக்கு 8 லைன். இதில் ரைம் ஸ்கீம் அப்படிங்கிறது மாறாமல் இருக்கும். அதாவது தி ஸ்பேரோ அப்படிங்கிற இந்த போயமில் இருக்கக்கூடிய இந்த ரைம் ஸ்கீம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் ஏஏ பிபி சிசி டிடி அப்படின்னு இருக்கும். அதே தான் செகண்ட் ஸ்டான்ஸாவிலே இருக்கும். ஸோ இந்த ரைம் ஸ்கீம் அப்படிங்கிறது 2 ஸ்டான்ஸாவிலையும் மாறாமல் இருக்கும். ரைம் ஸ்கீம் அப்படிங்கிறது ஏஏ பிபி சிசி டிடி இதில் இருக்கும். டோன், இதில் என்ன மாதிரியான டோன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது பார்க்கும்போதே வந்து பார்த்தோன்னா அந்த பிக்சரை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஒரு குருவி, ஒரு சிட்டுக்குருவி வந்து பார்த்தோன்னா விண்டோவுக்கு வெளியில் இருந்துட்டு அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நபரை, அந்த ஸ்பீக்கரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த போயம்னுடைய மெயின் கண்டென்ட் கான்செப்ட் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு தரக்கூடிய இமேஜினரி பார்ட். இதுக்குள்ளே ஸ்பிரிச்சுவல் பார்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது ஓப்பனிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் இருந்தாலும் எப்படி இருக்கும் எப்பவுமே டோனு அப்படியே நிதானமாக தெய்வீகமாக ஸ்லோவாக போகும். டோனில் எந்த ஒரு ஹார்ட்ஸான ஒரு வேர்டுமே இருக்காது. அவ்வளோ ஒரு பங்க்சுவாலிட்டியாக ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்குற மாதிரி அந்த டோன் போயிட்டுருக்கும். ஸோ த டோன் இஸ் ரெஃப்ளெக்டிவ் அண்ட் கண்டம்ப்ளேட்டிவ். இதை ரீடர்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே சப்டிலாக ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே அப்படியே தள்ளிட்டு போகும். அப்படியே ஒரு விஷயத்த சொல்லி இந்த குருவி வந்து எப்படி ஒரு பர்சனை சந்தோஷத்தை தரதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயும் அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது உங்ககிட்ட நெருங்கி வரும். ஆனால் நீங்கள் வாழ்றக்கூடிய அந்த சீரியஸான லைஃப்பில் அந்த ஸ்பிரிச்சுவலையே மிஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவலை சொல்லும்போது
அப்படியே ஒரு நிதானமான ஒரு டோனுக்குள்ளே போகும். அது மாதிரி தான் இந்த டோனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வெரி கான்செப்ட், வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்தோம்னா த லிரிக்ஸ் ஆஃப் லவ்லி லைஃப் அப்படிங்கிற, அதாவது ஃபஸ்ட்டு அட்டை படத்துக்கு அடுத்த பேஜ் இதுதான். உங்களுக்கு நான் ஆல்ரெடி பழைய கிளாஸில் நடக்கும்போதே சொல்லிட்டேன். இந்த லிரிக்ஸ் ஆஃப் லவ்லி லைஃபுக்கு WD ஹாவல்ஸ் அப்படிங்கிறவர் இன்ட்ரடக்ஷன் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது ஆத்தர் பயோகிராஃபிலே சொல்லிட்டேன். இதுக்கு யார் இன்ட்ரடக்ஷன் எழுதியிருக்கிறா? WD ஹாவல்ஸ், இவர் இன்ட்ரடக்ஷன் எழுதியிருக்கிறார். ஓகே, இந்த ஒர்க்கை யாருக்கு டெடிகேட் பண்ணுறாரு அப்படின்னா டன்பர் தன்னுடைய அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுறார். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம மொத்தமாக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் 88 லைன்ஸ் இருக்குது. அந்த 88 லைன்ஸை நம்ம வந்து டீட்டெயிலாக லைன் பை லைனாக வித் சிம்பாலிக் அனாலிசிஸோடு பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் லைனில் தரக்கூடிய எப்பொழுதுமே கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு ஹின்ஸ் மாதிரி எனக்கு தரணும் அப்படின்னு நான் விரும்பலை. ஹின்ஸ் மாதிரினா அது எனக்கு மட்டும்தான் புரியும். உங்களுக்கு படிக்கும்போது ஒருவேளை நான் நடத்தாமல், தட் மீன்ஸ் ஒருவேளை உங்கள்கிட்ட நேரடியாக அந்த டெக்ஸ்டைவே கொடுத்துட்டாலோ, ஒருவேளை எங்கள் மெட்டீரியலை நீங்கள் நான் நடத்துறதுக்கு முன்னாடி படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் படித்தாலும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் கொடுத்துருக்கிற மெத்தேடு ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேமிங் பேராகிராஃபில் இருக்கும், பாயிண்ட்ஸில் இருக்கும். இங்கே எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அது அப்படியே ஒரு வேர்டில் இருக்கிறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும், அது கீழே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். நீங்கள் செல்ஃபாக படித்தா கூட புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹின்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஹின்ஸ் பார்க்கும்போது புரியும், பட் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 5 days 10 daysக்கு அப்புறம் பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. அதனால தான் நான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா உங்களுடைய சக்ஸஸுக்கு எது பெஸ்ட்டோ அதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, நம்ம ஸ்டான்ஸாக்குள்ள என்ட்ரு ஆகும். ரொம்ப சூப்பரான ஒரு லைன் ஆரம்பிக்கும் போதே சூப்பராக இருக்குது. இந்த போயத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தான் இந்த போயத்திலேருந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவான சில நோட்ஸை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது நிச்சயமாக நம்ம எண்ட் ஆஃப் த போயமில் பேசுகிறேன். ரைட். எ லிட்டில் பேர்ட் வித் ப்ளூமேஜ் ப்ரௌன். இதோட லைன் முடியல. இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். AABB, ப்ரௌனு டவுனு, ஸ்டெயினு பேனு, AABB அந்த ரைம் ஸ்கீமில் இருக்கு. எ லிட்டில் பேர்ட் வித் ப்ளூமேஜ் ப்ரௌன், அதாவது ப்ளூமேஜ் அப்படின்னா அந்த பறவையை சுற்றி நிறைய ஃபெதர், நிறைய அது மேலே சுற்றி அந்த உடம்பு முழுக்க நிறைய ஃபெதர் இருக்கும், ரெக்கைகள். அதாவது உடம்புல அப்படியே முசு முசு முசுன்னு இருக்கும் பார்க்கறக்கு. அது அப்படியே தொட்டோம்னா அப்படியே எப்படி இருக்கும், அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இது இந்த ஓப்பனிங்கே அதுதான். எதை டிஸ்கிரிப்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த ஓப்பனிங் லைன்லேயே புரிஞ்சிருச்சு. அந்த பறவை, அந்த லிட்டில் பேர்டு எப்படி இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்குது. அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அந்த லிட்டில் பேர்டு முழுக்க அந்த ஃபெதர்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அந்த இறகுகள் அப்படி எப்படி இருக்குது, நிறையா அப்படி கொசு கொசு கொசுன்னு இருக்குது. பார்க்குறக்கே மெல்லிஸாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்க்கும்போது எப்பவுமே அந்த லிட்டில் பேர்டை நீங்கள் சிட்டுக்குருவி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு ஹம்பிளான ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு வேளை நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிட்டுக்குருவி இருக்குது. அதே வீட்டுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குருவியிலேயே பெரிய குருவி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேற ஒரு பறவை, அது கழுகா இருக்கலாம் அல்லது ஆந்தையா இருக்கலாம், இந்த மாதிரி ஒன்று பெருசாக வச்சுக்கோங்க. பட் இது எது உங்களை வந்து பார்க்கும்போது ஒரு ஹம்பிள் ஃபீலிங் கொடுக்கும் அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி வந்து உங்களை ஈர்க்கும். அதே அந்த ஆந்தையை பார்க்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்கும். அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதை நீங்கள் பகலில் மோஸ்ட்லி இருக்காது இல்லையா, நான் ஒரு எக்ஸாம்பிளில் புரிஞ்சுக்கணும். அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை வந்து ரசிக்க மாட்டீங்க. பட் ஆனால் சிட்டுக்குருவி தான் ரசிப்பீங்க. அதனால தான் இது பார்க்கும்போதே ஒரு ஹம்பிள் ப்ரௌன் பேர்டு தான் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது ரெக்கைகள் எப்படி இருக்கு, நிறையா இருக்கு. அப்போ இது எதை சிம்பாலிசிக்கலாக காட்டுது அப்படின்னா நேச்சுரல் பியூட்டியை சிம்பாலைஸ் பண்ணி காட்டுது. இந்த இதில் எந்த நிற்குது அப்படின்னா அந்த ஸ்மால் பேர்டு என்ன பண்ணுது, அங்கே வந்து நிற்குது. எங்கே வருது, அந்த விண்டோ கிட்ட வந்து நிற்குது. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஓப்பனிங் லைன். அந்த ப்ளூமேஜ் அப்படிங்கிறது எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா பேர்ட்ஸ்னுடைய ஃபெதர்ஸ் கவர் ஆகிருக்கிறது தான் சஜஸ்ட் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வேற என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு காமன் வேர்ட் சிம்பிளைஸ் பண்ணுறது எந்த விஷயத்தை சிம்பிளைஸ் பண்ணுனா சிம்பிளிசிட்டியை சிம்பிளைஸ் பண்ணும். அதுக்கிட்ட பெரிய ஆடம்பரம் இல்லை. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு கழுகு வந்து நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கழுகை பார்க்கும்போது அது பெரிய ஜைஜாண்டிக்காக தெரியும், பெருசாக தெரியும். பட் அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அதே சிட்டுக்குருவியாக இருக்கும்போது அது குட்டியாக சின்னதாக இருக்கும். அதை அப்படியே சிம்பிளைஸ் பண்ணுக்கா எதை காட்டும், ஒரு சிம்பிளிசிட்டியை காட்டும். அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு இது ஓப்பனிங் லைனில் இருக்குது. இது எங்கே வந்து நிற்குது அப்படிங்கிறத செகண்ட் லைனில் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அது என்ன கலர் பேர்டு, அது எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த பேர்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இது ஒரு இமேஜரி. இந்த இமேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லைனில் இருக்குது. செகண்ட் லைனுக்குள்ளே போகும்போது என்ன மாதிரியான விஷயத்தை காட்டுது அப்படின்னா, அதாவது
என்னுடைய விண்டோவுக்கு பக்கத்தில் வந்து அது என்ன பண்ணிட்டு இருக்குது, ஃப்ளட்டர் பண்ணிட்டு இருக்குது. அது அங்கேயும் இங்கேயும் விண்டோவுக்கு வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஃப்ளட்டர் போயிட்டு இருக்குது, மூவ் ஆகி போயிட்டு என்னோட அட்டென்ஷன் எடுக்கிறதுக்காக அங்கேயும் மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த ரெக்கையை படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும், அந்த விண்டோவுக்கு பக்கத்தில் ஒரு சிட்டுக்குருவி இருக்குது. அந்த லிட்டில் பேர்டு என்ன பண்ணுது, ஃப்ளட்டர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது என்ன கலர் இருக்குது, ப்ரௌன் கலர் இருக்குது. அதுக்கு நிறையா ரெக்கைகள் இருக்குது, இறகுகள் இருக்குது அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இந்த விண்டோ அப்படிங்கிறது யாருடைய விண்டோ, ஸ்பீக்கருடைய விண்டோ. அந்த ஸ்பீக்கர் உள்ளுக்குள்ளே இருக்காரு. அந்த ஸ்பீக்கர் வெளியில் பார்க்கும்போது அந்த விண்டோவில் வந்து பார்த்துட்டோம்னா அந்த லிட்டில் பேர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ரைட், அது அந்த இது அங்கேயும் இது பண்ணிகிட்டே இருக்குது. அவரோட அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக சிறகு நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்குது, படப்படப்படன்னு அடிக்குது. அதுதான் ஃப்ளட்டர்ஸ் அப்படிங்கிறது. எ சீரியஸ் ஆஃப் குயிக் டெலிகேட் மூமெண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் ஃப்ரம் சைட் டு சைடு. அங்கேயும் இங்கேயும் அலகடியுது, ரெக்கையை அப்படி பறவை அடிச்சுக்கிட்டே மேலே அங்கேயும் அப்படியே அந்த இடத்தையும் சுற்றுறது அந்த விண்டோ கிட்டேயே. இந்த இடத்துல விண்டோ எப்படி செயல்படுது அப்படின்னா, ஒரு மெட்டாபெரிக்கல் பேரியராக இருக்குது, ஒரு தடையாக இருக்குது. யாருக்கு தடையாக இருக்குது, ஸ்பீக்கர்னுடைய இன்னர் வேர்ல்டுக்கும் நேச்சுரல் வேர்ல்டுக்கும் ஒரு தடையாக இருக்கிறது எது அப்படின்னா அந்த விண்டோ தான். அப்போ ஒருவேளை விண்டோ இல்லை அப்படின்னா அந்த அவர் நேச்சுரல் வேர்டை ஈஸியாக அவர் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு மெட்டாஃபரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ விண்டோ வந்து ஒரு தடை. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பறவை வந்து அந்த சந்தோஷம், பறவைங்கிறது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்குது, அது ஒரு நிம்மதியை கொண்டு வந்திருக்குது. அந்த நிம்மதி அந்த ஸ்பீக்கர்னுடைய வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியிலே நிற்குது. காரணம் அந்த விண்டோ தான் தடுக்குது. இதுதான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங். இந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை நம்ம செகண்ட் ஸ்டான்ஸாக்குள்ளே பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா முழுக்க அந்த சீனுடைய இமேஜினேஷனை தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டான்ஸால தான் அது என்ன சொல்ல வந்துச்சு அப்படிங்கிறது வெளிப்படுத்தியிருப்பாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் கூடிய செகண்ட் லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேர்ட் லைனுக்குள்ளே போகிறோம். இதுக்கு முன்னால் அது என்ன பண்ணிட்டு இருக்குது, செகண்ட் லைனில் ஃப்ளட்டர் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அது அப்படியே சத்தத்தை எழுப்புது, கத்துது. அது தன்னுடைய சின்ன வாயில் இருந்துக்கிட்டு அது என்ன பண்ணுது, அப்படியே கத்தி கூப்பிட்டுட்டு இருக்குது அவர் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கரை. எ மூமெண்ட் சிப்ஸ் இட்ஸ் லிட்டில் ஸ்ட்ரைன். இந்த லிட்டில் ஸ்ட்ரைன் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பாடல்களை வந்து பிரிக்கும்போது விகாரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரிப்பாங்க. அது என்ன பண்ணுது, அது பாட்டுக்கு பாடுது. அதுதான் விகாரம் அப்படிங்கிற இடத்துல லிட்டில் ஸ்ட்ரைன் அப்படிங்கிறது அந்த விகாரமாக புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரீஃப்லி சிங்ஸ், ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப சத்தமாகவும் அதனால இல்லை, சத்தமும் இல்லை கம்மி, அதே மாதிரி ரொம்ப சுருக்கமாக நீண்ட பெரிய நெடிய விகாரத்தை பாட முடியலை. சின்ன ஒரு போயம் பாடினா எப்படி இருக்கும், ஒரு 2 லைனில், அந்த மாதிரி ப்ரீஃப்லி சிங் பண்ணுது லிட்டில் ஸ்டைன். இது அப்படியே என்ன பண்ணுது அப்படின்னா அட்டெம்ப்ட் டு பிரிங் ஜாய், ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர்றதுக்காக அது அங்கே இருந்துக்கிட்டு அப்படியே அந்த சிங் பண்ணிட்டு இருக்குது. பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் அதை பற்றி கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சிட்டு இருக்கிறார். இது அப்படியே அது என்ன பண்ணிட்டு இருக்கு, சிப்ஸ் பண்ணிட்டு இருக்குது, அந்த லிட்டில் ஸ்டைன் ஏற்படுத்திட்டு இருக்குது. இது அப்படியே பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு அனாலிட்டிக்கல் மீனிங்கில் ஸ்மால் ஜாய்ஃபுல் மூமெண்ட்ஸ் இன் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் அண்ட் ஜாய்ஃபுல் மூமெண்ட்ஸை அப்படியே ஃப்ளீட் பண்ணிட்டு வருது. இது எது வழியாக வருது, நேச்சர் வழியாக வருது. ஸோ ஸ்மால் ஜாய்ஃபுல் மூமெண்ட்ஸ் இன் லைஃப், இந்த இது வந்து எப்படி நேச்சுரலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய் அப்படிங்கிறது தேவை, ஒரு லைஃப்பில் ஒரு மூமெண்ட்டான ஒரு ஹாப்பி அப்படிங்கிறது வேணும். அது என்ன பண்ணுது, இந்த சிட்டுக்குருவி மூலியமாக உள்ளே வர்றதுக்கு முயற்சி செய்யுது. பட் ஆனால் அந்த இது வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை வந்து அது ரீச் ஆகாமல் இருக்குது. ஸோ விச் அப்பியர் ப்ரீஃப்லி அண்ட் ஆஃபன் கோ அன்அக்னாலஜ்டு, அது தெரியாமலே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்தது தென் டேப்ஸ் அப்பான் மை விண்டோ பேன். இது என்ன பண்ணுது, அந்த விண்டோ பேனில் போயிட்டு அது என்ன பண்ணுது, டேப் பண்ணுது, அப்படியே கொட்டுது அங்கே அது மேலே விண்டோவில் கொட்டுது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டான்ஸா ஒன்றில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லிட்டில் பேர்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது என்ன கலர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதற்கு அடுத்தக்கூடிய ஒவ்வொரு லைன்லேயும் அது ஒரு வெர்பை ஒன்று செஞ்சிட்ருக்கு, அதாவது ஒரு ஆக்ஷனை ஒன்று செய்யுது. ஒரு இடத்துல அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு அலக்கடிச்சு அந்த அட்டென்ஷனை கிரியேட் பண்ண பார்க்குது. இன்னொரு இடத்துல லிட்டில் ஸ்ட்ரெயின், அது வந்து சின்ன வாயில் அப்படியே ஒரு லிட்டில் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது கொடுக்குது. மூணாவதாக என்ன பண்ணுது, அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில், அதாவது ஸ்டான்ஸா 1ல் 4th லைனில் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விண்டோவில் போய் டேப் பண்ணிட்டு இருக்குது, அப்படியே தட்டிக்கிட்டு இருக்குது, விண்டோ பேனில் அப்படியே தட்டிக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தான் பாட்டுக்கு தன்னுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு இடத்துலையும் அதை பற்றி அவர் எந்த ஒரு இடத்துலையும் அட்டென்ஷன் ஏற்படுத்திக்கல. ஸோ ஆனால் பேர்ட்ஸ் என்ன பண்ணுது, அட்டென்ஷன் பண்ணுறதுக்காக டேப்பிங் பண்ணிட்டு இருக்குது அந்த விண்டோவில். பட் ஆனால் இந்த டேப் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு இன்விடேஷனை கொடுக்குற மாதிரி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் an இன்விடேஷன் ஆர் ரிமைண்டர்
அப்ரிசியேட் ஸ்மால் ஜாய்ஸ். உனக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஒன்று வந்திருக்குது அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் ஒன்று கொடுக்குது இந்த குருவி. நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல வர்றதுக்காக முயற்சி செய்யுது. பட் ஆனால் அந்த சந்தோஷத்தை பற்றி கண்டுக்காம அவரு தான் பாட்டுக்கு பிஸியாக தான் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு அந்த ஸ்பீக்கர். இப்போ ஸ்டான்ஸா ஒன்றில் ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இப்போ ஸ்டான்ஸா அதே ஸ்டான்ஸா ஒன்றில் 5th லைன்லேருந்து நம்ம பார்க்கணும். ஓகே, ஸ்டான்ஸா ஒன்றில் நம்ம 5th லைன் பார்த்துட்டு இருக்கிறோம். பி கேர்ஃபுல். ஒரே ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா செகண்ட் ஸ்டான்ஸா ரெண்டே ஸ்டான்ஸா தான். இதில் வந்து பார்த்தோன்னா 5th லைன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுது, மறுபடியும் அது அந்த லிட்டில் ஸ்டைன் மாதிரி அந்த தன்னுடைய சாங்கை வந்து கன்டினியூ பண்ணிட்டு இருக்குது. சிப்ஸ் அகைன் அப்படியே அந்த கூச்சல் சத்தத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. அண்ட் ஹோப்ஸ் அலாங், ஆனால் ஒரு நம்பிக்கை எப்படியாவது நம்ம பாப்பா அப்படி நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம வந்து அவர் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி இது எதை கொடுக்க வந்திருக்குது, ஒரு ஜாய்ஃபுல்லாக கொடுக்க வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம சயின்ஸ் ஆன்சரை பார்ப்போம். பட் எனிகோ அவரோட அட்டென்ஷன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அதை சிப் பண்ணுது. பட் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தான் வேலையில் கவனத்தை அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஸோ ஆனால் பட் இந்த இந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்பேரோ தன்னுடைய எஃபோர்ட்டை கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்குது. எந்த வகையில், போத் சிங்கிங் அண்ட் மூவிங் எனர்ஜெட்டிக்கலி தன்னுடைய எஃபோர்ட்டை கண்டினியூவாக போட்டிருக்குது. ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஹோப் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையும் அது விடலை. நெக்ஸ்ட்டு அதில் இன்னொரு விஷயத்தை என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, லைவ்லினஸ் அண்ட் பெர்சிஸ்டன்ஸ். எது அப்படின்னா என்ன சிம்பலைஸ் பண்ணுது, நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னோட அட்டென்ஷன் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கணும், நீ என் மேலே அட்டென்ஷன் வெயி, நான் இங்கே ப்ரெசன்ஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிம்பிளைஸ் பண்ணிகிட்டு இருக்குது. திரும்ப திரும்ப அது அங்கேயும் போகிறதும், அந்த இடத்துல வந்து டேப் பண்ணுறதும், அது மறுபடியும் சிப்ஸ் பண்ணுறதும், அந்த சின்ன வாயில் அப்படி அது பாட்டுக்கு கத்திட்டு இருக்கிறது, இது எல்லாமே தான் இருக்கிறேன் என்னை பாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக விஷயத்தில் சிம்பிளைஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு அதற்கு என்ன காட்டுது அப்படின்னா, ஸ்மால் ஜாய்ஸ் ஆர் இன்ஸ்பிரேஷன் ஆஃபன் ட்ரை மல்டிபிள் வேஸ் டு ரீச் அஸ். இங்கே நீங்கள் ஒரு அனாலிட்டிக்கல் பாயிண்டில் புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப்லேயே அப்படி தான் இந்த ஸ்மால் ஜாய்ஸ் அண்டு வேறு வரைக்கும் எந்த ஒரு ப்ரெசன்ஸ் அண்ட் ப்ளஸராக இருந்தாலும் பல ஏங்கிளில் நம்மளை ரீச் பண்ணுறதுக்காக அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். பட் ஆனால் நாம் வந்து அதை பற்றி கண்டுக்காமலே இருப்போம். இதுதான் ஸ்பிரிச்சுவலான ஒரு ஐடென்டிட்டி. நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப்பும் அப்படி தான். உங்களுக்கு என்ன நிறைய சான்சஸ் அப்படின்னு உருவாகிட்டு இருக்கு. நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் எந்த ஆசைப்பட்ட வாழ்க்கை நினைக்கிறீங்களோ அது வாழ்வதற்கான சான்சஸ் நிறைய டைம் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் மட்டுமே ஒரு கவனத்தை செலுத்திட்டு இருப்பீங்க. பட் இந்த இடம் நான் பேசினா நிறைய பேசணும். இந்த ஒர்க்கில் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஒர்க்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கில் டெடிக்கேட்டிவாக இருக்கிறது தப்பு இல்லை. பட் ஆனால் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், நம்மளுடைய திறமைக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ஒன்று போவோம் அப்படின்னு உங்களோட உணர்வு சொல்லும் இல்லையா, அதை நீங்கள் அடைஞ்சிடணும். அதை அடையாம மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா, நான் என் லைஃப்பில் வந்து எடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு சபதமான ஒரு வார்த்தை, எந்த ஒரு காரணத்துலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டில் போய் சைன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சபதத்தோடு இருக்குது. நான் எதை நினச்சேனோ அதை நிச்சயமாக அடைஞ்சேன். அப்போ ப்ரைவேட்டுக்குள்ள நான் போகவே இல்லை. நேரடியாக நான் சைன் பண்ணின முதல் ஜாப் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் ஜாப்பில் தான் வரேன். அது வரைக்கும் நான் எந்த ஜாப்பும் பண்ணலை. திரும்ப திரும்ப படிக்கிறேன், முயற்சி செய்கிறேன், அவ்வளோதான். எந்த ஒரு காரணத்துக்காக மந்த்லி சேலரியில் எங்கேயுமே போய் செட்டில் ஆகலை. பட் ஆனால் சண்டே கிளாஸஸ் மாதிரி நிறைய கிளாஸஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கக்கூடிய நீ எதை ஆசைப்படுகிறாயோ அதுவே உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சிம்பாலிஸ் அப்படிங்கிறது, நீங்கள் வணங்கக்கூடிய, நீங்கள் யாரை வேணால் வணங்கலாம், அது இயற்கையாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், அது உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு அப்பப்போதைக்கு அதுக்கான சான்ஸ் கொடுக்குறக்காக அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை கண்டுக்காமல் நீங்கள் அதை விலக்கி விட்டுட்டு போகிறீங்க. ஸோ விலக்கி விட்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, மீண்டும் அடுத்த சான்ஸ் வர வரைக்கும் நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த முறை உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு, இந்த முறை இந்த சான்ஸை நீங்கள் விட்டுறாதீங்க. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ரைட், ஓகே. அடுத்த லைனுக்குள்ள என்ட்ராகும். டு கால் மை நோட்டீஸ் டு இட் சாங். முன்னாடி லைனுடைய கண்டினியூஷனாக தான் இதில் இருக்குது. அது என்ன பண்ணுது, என்னோட அட்டென்ஷன் வர்றதுக்காக அது இன்டென்ஷன்லாம் அது என்ன பண்ணிட்டு இருக்குது, அந்த பேர்டு திரும்ப திரும்ப அந்த இடத்துல அதனுடைய சாங்ஸ் அப்படிங்கிறது கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்குது ஸ்பீக்கரோட அட்டென்ஷன் எடுப்பதற்காக. பட் ஆனால் ஸ்பீக்கர் அதை பற்றி கண்டுக்கல. இந்த சாங் அப்படிங்கிறது எதை இங்கே சிம்பாலைஸ் பண்ணுது அப்படின்னா, பியூட்டி, பீஸ் அண்டு ப்ளஸஸ் ஆஃப் லைஃப், இது எல்லாத்தையும் சிம்பிளைஸ் பண்ணுது. அது கேட்கும்போது அங்கே வெளியில் இருந்துட்டு அது சாங்ஸ் கொடுக்குறே இருக்கு. உனக்கு நான் பியூட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், உனக்கு நான் பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், உனக்கு ப்ளஸர்ஸ் எடுத்து வந்திருக்கிறேன், என்ன பாரு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் தான் எண்ட் ஆஃப் த செகண்ட் ஸ்டான்ஸாலே இருக்கும். நீங்கள் டைரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஜஸ்ட்டு அதோட பாடிக்கிட்டு இருக்கு, விண்டோவில் இருந்து அது அதை வந்து கத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற இன்னர் மீனிங் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும்.
ஸோ அதை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. பட் ஆனால் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பட் ஐ ஒர்க் ஆன் நார் ஹீட் இட்ஸ் லே. ஆனால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் அதை பற்றி கண்டுக்காம என் வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன். அதாவது இந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணிருக்கிறாரு, தான் வேலையில் அப்படியே செஞ்சுட்டே இருக்கிறாரு. நாட் டு பே அட்டென்ஷன் டு த பேர்ட் சாங், அந்த பேர்டுடைய சாங்கில் அட்டென்ஷனை இவர் ஏற்படுத்திக்கவே இல்லை. இதை எதை காட்டுது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஸ்பீக்கர் எதை வெளிப்படுத்துறாரு, நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்த மாதிரியான விஷயங்க, மீனிங்ஃபுல் மூமெண்ட்டை நெக்லெக்ட் பண்ணுறாரு. தன்னுடைய டெய்லி டாஸ்க், டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் அந்த ரொட்டீனான ஒர்க்கை செஞ்சுக்கிட்டு தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த மீனிங்ஃபுல் மூமெண்ட்டை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத சிம்பாலிக்கலாக இது ரெப்ரசன்ட் பண்ணுது. அதற்கு அடுத்தது டில் இன் நெக்லெக்ட் இட் ஃப்ளைஸ் அவே. எவ்வளோ தூரம் நான் அது வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, அது இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுவாக சரி போ நான் போயிடலான்னு சொல்லி போகிற அளவுக்கு நான் அதை பற்றி கண்டுக்காமலே இருந்திருக்கேன். கடைசி என்ன ஆயிடுச்சு, அந்த பேர்டு ஒன்று கத்தி பார்த்துச்சு, பாட்டு பாடி பார்த்துச்சு, அங்கே இருந்துட்டு டேப் பண்ணி பார்த்துச்சு, அந்த விண்டோவில் என்னென்னமோ பண்ணி பார்த்துருச்சு. பட் ஆனால் எதுக்குமே இவர் வரல. ஸோ அதனால் இது என்ன பண்ணிருச்சு, கிளம்பி அது பாட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ஸோ த பேர்ட் கிவ்ஸ் அப் அண்ட் லீவ்ஸ், பறந்து போயிடுச்சு. இதில் எந்த இடத்துல இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மெட்டாஃபரிக்கில் எதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மிஸ்டு சான்சஸ். அதாவது தனக்கிட்ட தேடி வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அந்த சான்சஸையும் மிஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறத காட்டுது. அப்போ இதில் மிஸ் பண்ணும்போது எதை மிஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த ப்ளஸரை மிஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டுது. ஸோ இதில் நெக்லெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா, இந்த நெக்லெக்ட் பண்ண இந்த விஷயத்தை மீண்டும் உங்களால் ரீக்ளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த அனலிட்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, ஸ்டான்ஸா 1 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டான்ஸா 1 முழுக்க நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு லிட்டில் பேர்ட், ப்ரௌன் கலரில் இருக்கும், அதனுடைய ஃபெதர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர்னுடைய அட்டென்ஷன் ஏற்படுத்துறதுக்காக ஒரு டைம் அது என்ன பண்ணுது, அங்கேயும் இங்கேயும் அந்த இடத்துல மூவ் ஆகுது. அதற்கப்புறம் அந்த இடத்துல லிட்டில் ஸ்டைனாக பண்ணுது, அதாவது பாடுது, அந்த கீச்சு குரலை கத்திட்டு இருக்குது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டேப் பண்ணுது, எது பண்ணி என்னென்னமோ பண்ணுது. பட் ஆனாலும் இவர் அதை கண்டுக்காமல் தான் பாட்டுக்கு தான் வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. அப்போ அந்த இமேஜரியை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க, கண்ணுக்குள்ளே ஒரு பிக்சர் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி, இதில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. உங்கள் கண்ணுக்குள்ளே ஒரு பிக்சர் இருக்குது, அது என்ன, அது என்ன கலரு, அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. விண்டோ கிட்ட இருக்கா அப்படின்னு கேள்வி இருக்கும், அல்லது எந்த பிளேஸில் அது சிட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே விண்டோ இருக்கும், ட்ரீ இருக்கும், ஆப்ஷனில் வெவ்வேறு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்ககிட்ட விண்டோ அப்படிங்கிற ஆன்சர் உங்கள் அந்த இதை நீங்கள் பிரெயினுக்குள்ளே கொண்டு போயிருப்பீங்க த்ரூ திஸ் லைன்ஸ். நான் திரும்ப திரும்ப பேசுவேன், ஒரே விஷயத்தை சீக்கிரம் முடிக்கலாம். திரும்ப பேசுறதுக்கான என்ன அப்படின்னா, அது உங்கள் பிரெயினுக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆகிற வரைக்கும் அதை நான் பேசிட்டே இருப்பேன், மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸா 2க்குள்ளே என்ட்ராகும். இந்த ஸ்டான்ஸா 2ல ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயம், ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த ஸ்டான்ஸா 2 முழுக்க இருக்கும். முதல்ல இருந்தது எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு டைரக்டான ஒரு மீனிங் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்ல வந்த விஷயத்த இன்னும் ஆழமாக சொல்கிற மாதிரி இருக்கிறது தான் இந்த ஸ்டான்ஸா 2. ஒன்றும் இல்லை, ஒரு குருவி வந்துச்சு, அது கத்தி கத்தி பார்த்துச்சு, அது கத்திட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. பட் ஆனால் அது என்ன வந்துச்சு, அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் செகண்ட் ஸ்டான்ஸா. ஒரு பிலாசபிக்கல் மூமெண்ட்டோட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஹோப் அண்ட் லவ் கம் ஃப்ளட்டரிங் எர்த்வர்ட் ஃப்ரம் எபோவ். அதாவது லவ், ஹோப், பீஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அது வேற யாரும் இல்லை, அது ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு பேர்டு அப்படிங்கிறது உன்னை நோக்கி வந்திருக்கு. அது என்ன வச்சிருக்குது, பீஸ் இருக்குது, அதுக்கிட்ட ஹோப் இருக்குது, லவ் இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தான் உங்கள்கிட்ட சேர்த்துறதுக்காக அது வந்து நின்றுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த போயம் அப்படிங்கிறது ஷிஃப்ட் ஆகுது. எங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, மெட்டப்பர்ல இருந்து கம்பேரிங் த லிட்ரல் பேர்ட் டு சிம்பாலிக் பேர்ட்ஸ். இதுக்கு முன்னால் லிட்ரல் பேர்டு, அதாவது ஒரு நேச்சுரலாக நீங்கள் கண்ணில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸ்டான்ஸா 1ல் இருந்த பேர்டு. பட் ஆனால் செகண்ட் ஸ்டான்ஸாக வரும்போது அந்த பேர்டு எந்த மாதிரி இது சிம்பாலிக் பண்ணுது, ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முயற்சி செஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த பேர்டு அப்படிங்கிறது நீங்கள் கம்பேரிசன் பண்ணிக்கலாம்னா, அதை பேர்டாக பார்க்காம அது ஒரு ஹோப், அது ஒரு லவ், அது ஒரு பீஸாக பாருங்கள். விண்டோவுக்கு வெளியில் உங்களுக்கு என்ன காத்துட்டு இருக்குது, மன நிம்மதி, ஹோப்பு, லவ், இதெல்லாம் வந்து காத்துக்கிட்டு உங்ககிட்ட வரதுக்காக அதை முயற்சி பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியானது, இது ஒரு எமோஷனல் கிஃப்ட்ஸு, பீஸ், ஹோப், லவ் எல்லாம்
வெயிட் பண்ணிட்டு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் அதை கண்டுக்காமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லுது. ஸோ இந்த இடத்துல இன்னொரு இதே இதில் கண்டினியூட்டியான விஷயம் அதே தான். தீஸ் பேர்ட்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். இந்த பேர்ட்ஸை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம், அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங். பீஸு, ஹோப்பு, லவ் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங், பாசிட்டிவாக வரக்கூடிய ஒரு எமோஷன்ஸ். அது டிசென்டட் ஃப்ரம் ஹையர் ரியாம்ஸ் சஜஸ்டிங் த டிவைன் ஆர் டிரான்சென்டென்ட் ஆரிஜின். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆரிஜின்லேருந்து உங்கள் ஒரு ஹை பொசிஷன்ல இருந்து, அதுதான் ஃப்ரம் எபோ அப்படிங்கிறது. எர்த்வேர்ட் ஃப்ரம் எபோ, ஹை பொசிஷன்லேருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆரிஜின்லேருந்து அது உங்கள்கிட்ட நோக்கி வந்து அது உங்கள்கிட்ட சேர்த்துறதுக்காக அது விண்டோவிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் ரொட்டீனான ஒரு ஒர்க்கில் அதை நீங்கள் கண்டுக்கல அப்படிங்கிறது தான். டு செட்டில் ஆன் லைஃப்ஸ் விண்டோ சில்ஸ். இந்த பிக்சரை நான் உங்களுக்கு ரொம்ப புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த பிக்சரை கொடுத்துருக்கேன். இந்த பிக்சரை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த விண்டோவுக்கு வெளியில் விண்டோ சில் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இந்த பிக்சர் எப்படி இருக்குன்னா, விண்டோக்குள்ளே விண்டோ சில் இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விண்டோவில் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஜன்னல் ஓரத்தில் ஏதோ எண்ணெய் பாட்டில் வச்சுக்கிறது, மற்ற ஏதாவது திங்ஸில் வச்சுக்கிட்டு அப்படி இருக்கும். அந்த இடத்துல ஒரு குருவி உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் அந்த குருவி எங்கே இருக்குது, அந்த லிட்டில் பேர்டு அந்த விண்டோவுக்கு வெளியில் இருக்குது. அந்த விண்டோக்கு இங்கே விண்டோ சில்ஸ் அப்படிங்கிறது அந்த மரப்பலகையாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் விண்டோ சில்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இது ஏதாவது நம்ம பொருள் வைப்போம், வெளியில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அந்த குருவியெல்லாம் லிட்டில் பேர்டெல்லாம் அதில் உட்காரும். அந்த மீனிங்கில் புரிஞ்சுக்கணும். டு செட்டில் ஆன் லைஃப்ஸ் விண்டோ சில்ஸ். உங்கள் லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அந்த பிளெஸிங்ஸ் எல்லாத்தையும் எங்கே கொண்டு செட்டில் பண்ணுது, அந்த விண்டோ சில்ஸில் செட்டில் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் ஈஸ் அவர் லோட் ஆஃப் எர்த்லீஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம லைஃப்பில் நம்ம பிஸியான ஒரு ஷெடியூலில் அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஸ்டான்ஸர் 2ல் இந்த லைன் 3 and 4 சொல்ல வருது. ஸோ த பிளெஸிங்ஸ் அரைவ். அது என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. உங்கள் லைஃபுக்கு வேணுங்கிற விஷயத்தை கொண்டுகிட்டு அந்த பிளெஸிங்ஸ் விண்டோ சில்ஸில் இருக்குது. அதை நீ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் எக்ஸ்டர்னல் வெயிட்டிங் டு பி லெஃப்ட் இன். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த விண்டோ சில்ஸில் அது வெயிட் பண்ணிட்டு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அதை கண்டுக்காமலே இருக்கிறீங்க. ஸோ தீஸ் பிளெஸிங்ஸ் ஹேவ் த பவர் டு எலிவியேட் த பர்டன்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ். பட் ஆனால் இந்த பிளெஸிங்ஸ்க்கு ஒரு பவர் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, அந்த ஸ்ட்ரகிளான லைஃப்லேருந்து நீங்கள் ஈஸ் ஆகிறதுக்கு, அதுலேருந்து கடந்து வர்றதுக்கு, நிம்மதியான வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னா அந்த விண்டோ சில்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிளெஸிங்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த பீஸ், ஹோப், லவ், அதுதான் பிளெஸிங்ஸ். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் போயிடும். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்துக்காமல் நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க. அவர் லோட் ஆஃப் எர்த்லி ஹில்ஸ்லேருந்து ஃப்ரீ ஆகாமல் அதே ஒரு பெயின்ஃபுல்லான பர்டனான லைஃப்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அது ஏன் அப்படின்னா, பிளெஸிங்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கிறதே தெரியாமல், அந்த பீஸ், ஹோப், லவ் வந்திருக்கிறதே தெரியாமல் நீங்கள் ரொட்டீனான ஒர்க்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு பட் வி. இந்த இடத்துல வி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டார். இதுக்கு முன்னால் இந்த ஸ்பீக்கர் ஐ, மை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்ன சொல்லிட்டாரு, நாமெல்லாம்னு சொல்லிட்டாரு. பட் வி இன் டிராஃபிக்ஸ் ரஸ் அண்ட் இன். இது எப்படி இருக்கு, ரொம்ப ரஸ்ஸாக இருக்கு. டு டீப் என்கேஜ் டு லெஃப்ட் தம் இன். பட் இந்த டிராஃபிக்ஸ் ரஸ் அண்ட் இன் இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, உங்கள் டெய்லி லைஃப்பில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் கயோஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. நிறைய குழப்பம், நிறைய பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள் டெய்லி லைஃப்பில் இருக்குது. அதுதான் டிராஃபிக்ஸ் ரஸ் அண்ட் டின். உங்கள் லைஃப் எப்படி இருக்குது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. விச் ட்ரவுன் அவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் பிளெஸிங்ஸ். பட் ஆனால் இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடும், உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அந்த டிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அது எல்லாத்தையும் கலைஞ்சு தூக்கிட்டு போயிடும், சரி பண்ணிடும். பட் ஆனால் நீங்கள் அதை கண்டுக்காமலே இருக்கிறீங்க. உங்கள் லைஃப்பும் அப்படி தான். உங்களுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு, அந்த விண்டோ சில்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனால் நீங்கள் அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறீங்க. இதை நீங்கள் மெட்டாஃபரிக்கலாக உங்கள் லைஃபோடவே பொருத்தி பார்த்துக்கலாம். ஸோ பீப்புள் பிகம் ஸோ கன்சியூம்டு பை த ரொட்டீன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்களுடைய ரொட்டீன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேயே நேரத்தை செலவழிக்கிறதுனால தே ஃபெயில் டு எம்ப்ரேஸ் திஸ் கிஃப்ட்ஸ். அவங்க என்ன ஆயிட்டாங்க, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுல ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் இன்னுமே என்ன ஆயிடுச்சு, ஜாய் அப்படிங்கிறது வராமல் அவங்க அப்படியே அதை நிறுத்தி தான் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, தான் லைஃப்பில் இருக்கக்கூடிய டிராஃபிக்ஸ், ரஸ் அண்ட் டின், நிறைய ரொட்டீனான ஒர்க்ஸு, கயோஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால நீங்கள் ஒரு பிளெஸிங்ஸை நீங்கள் எடுத்துக்காமலே இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரொட்டீன்ஸ் ஒர்க்லேருந்து மீண்டு வரணும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் கலைஞ்சி வந்தீங்கன்னா அந்த விண்டோக்கு வெளியில் உங்களுக்கு சூப்பரான ஒரு லைஃப் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், சூப்பரான ஒரு லைஃப் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப பி கேர்ஃபுல். உங்கள் லைஃப் கண்டிப்பாக கேப்சர் பண்ணிடுங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அந்த நெக்ஸ்ட்
வித் டெட் ஹார்ட் அண்ட் சென்ஸ் ஆஃப் ப்ளவுட் ஆன். இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த ஸ்பீக்கர் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் நெக்லெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எமோஷ்னல் டிசென்டிசேஷன், இது நீங்கள் நெக்லெக்ட் பண்ணக்கூடிய பல எமோஷ்னலான சில விஷயம் எல்லாம் என்ன ஆகுது, கண்டினியூ த்ரூ லைஃப் மெக்கானிக்கலி, வாழ்நாள் முழுக்க கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுனால உங்கள் லைஃப்பில் என்ன ஆகிட்டு இருக்கு, நிறையா ரிஜெக்ஷன் பண்ணுறீங்க, நிறையா பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் எப்பவும் போல் ஒரு கஷ்டமான ஒரு லைஃப்பில் தொடர்ந்து ரொட்டீனாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி எப்பவும் போல் ஒரு மென்டல் டிப்ரெஷனான ஒரு லைஃப் வாழ்றது தான் மெக்கானிக்கல் லைஃப் அப்படிமா. இந்த மெக்கானிக்கல் லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். காலையில் போய் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டாங்கன்னா, அந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அந்த மோட்டர் பாட்டு ஓடிட்டுருக்கும். எப்போ வரைக்கும் ஓடும் அப்படின்னா, அந்த மோட்டரை நீங்கள் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அது ஓடிட்டுருக்கும். மெக்கானிக்காக அது வேலையை செஞ்சிட்ருக்கும். ஆஃப் பண்ணிட்டு அது ஆஃப் ஆயிடும், அவ்வளோதான். செய்யினா செய்யும், நிறுத்தினா அவ்வளோதான். விட்டுருனா விட்டுரும். நீங்கள் என்ன கமாண்ட் கொடுக்கலாம் அந்த கமாண்டஸ் கொடுத்தா அது மெக்கானிக். அதுவே அதுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா, நான் ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுப்பான்னு கேட்டுரும். மனிதர்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொட்டீனான லைஃப்பில் மெக்கானிக்கலான லைஃப் வாழ்றீங்க. அப்போ மெக்கானிக்கலான லைஃப் வாழ்றவங்களுக்கு என்ன தெரியும், சுற்றி இருக்கிறது என்னன்னே தெரியாது. அங்கே வந்திருக்கிறது பிளெஸ்ஸிங்ஸ், என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வந்துருக்கு தெரியாது, எப்போ சந்தோஷம் வருதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க, மெக்கானிக்கலாக செஞ்சுட்டு இருப்பீங்க. அதை பற்றி எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. அதை பற்றினா வேலையை பற்றி கண்டுக்குவீங்க, அதுக்கு உங்கள் லைஃப்பை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருப்பீங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், அவனை கூட கண்டுக்காம நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. இதுதான் ஒரு மெக்கானிக்கலான லைஃப். அப்படிதான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. நார் நோ அவர் லாஸ் டில் தே ஆர் கான். எப்படி இருக்குது, நீங்கள் அந்த மெக்கானிக்கலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது வந்திருக்கிற அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே போகிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாமலே இருக்குது. அது வந்துச்சுங்கிறதே நீங்கள் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது மெக்கானிக்கலான லைஃப் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ ஹவு பீப்புள் ஆஃபன் ஃபெயில் டு ரெகக்னைஸ் த வேல்யூ ஆஃப் பீஸ், ஹோப் ஆர் லவ். எப்படி அந்த பீஸ், ஹோப், லவ்னுடைய வேல்யூவை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்வேஸ் அவங்க பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து தன்னுடைய மெக்கானிக்கலான லைஃப் மட்டும் வாழ்ந்துக்கிட்டு அதை லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அன்டில் தே ஹேவ் பாஸ்டு பை லீவிங் எ சென்ஸ் ஆஃப் லாஸ் இன் தர் ஆப்சன்ஸ். நீங்கள் ஆப்சன்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் நிறையா வகையில் அவங்க லாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. லாஸ் பண்ணி நிறையா பிளெஸ்ஸிங்ஸை, ஹோப்பு, லவ் அண்டு பீஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸா 2 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். உங்கள் லைஃபுக்கு தேவையான ஒரு போயமாக நீங்கள் இதை எடுத்து பார்த்துக்கணும். நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஜாய் அப்படிங்கிறது வெளியில் ரெடியாக இருக்குது. அதை எடுத்துக்கிறது உங்கள் கையில் தான். அதை நீங்கள் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் படிப்பில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கினா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு. லிட்ரரி டிவைசஸ், இதில் சிம்பாலிசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, சிம்பாலிக்கான ஒரு விஷயம். அந்த சிட்டுக்குருவி வந்திருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிட்டு இருக்குது, விண்டோவில் இருந்துக்கிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு இருக்குது, ஒரு அட்டென்ஷன் ஏற்படுத்திட்டு இருக்குது. எதுக்காக, உங்களுக்கு தர வேண்டிய அந்த பீஸ், லவ், ஹோப், இந்த பிளெஸ்ஸிங்கை கொடுக்கறதுக்காக அது அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அதை பற்றி கண்டுக்கல. இதுதான் அந்த சிட்டுக்குருவி வந்தது. என்ன, எதுக்காக வந்துச்சு, பீஸ், லவ், ஹோப் கொடுக்குறதுக்காக வந்திருக்குது. இது ஒரு சிம்பாலிசம். பெர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிறது எங்கே புரிஞ்சுக்கலன்னா, இந்த ஹியூமன் குவாலிட்டிஸ் பெர்சானிஃபிகேஷன்னா மனிதர்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை விலங்கினங்களோ நான் ஹியூமன் பீயிங்ஸ் செஞ்சது அப்படின்னா அதை பெர்சானிஃபிகேஷன் சொல்லுவோம். இந்த ஸ்பேரோ என்ன பண்ணுது, அதுக்கு ஹியூமன் குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது, உங்ககிட்ட அந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய பீஸ், லவ், ஹோப் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து தரக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அந்த இது என்ன பண்ணுது, உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு வந்துருக்குது. அப்போ இந்த கிஃப்ட்டை டெலிவரி பண்ணுறதெல்லாம் ஹியூமன் குவாலிட்டியுடைய வேல்யூ. அந்த கிஃப்ட்டை டெலிவரி பண்ணுறதுக்காக இங்கே ஸ்பேரோ வந்திருக்குது. இது இங்கே பெர்சானிஃபிகேஷன். மெட்டாஃபர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பேர்ட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஹோப் அண்ட் லவ் அப்படிங்கிறது எதை மெட்டாஃபர் பண்ணுது, அதை அதனுடைய பிளெஸ்ஸிங்ஸை மெட்டாஃபர் பண்ணுது. உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் தேவை. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் பீஸ் அண்ட் ஹோப் அண்ட் லவ் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது மெட்டாஃபர் பண்ணக்கூடியது உங்களுடைய டிசையர்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். இமேஜரி, இமேஜராக நீங்கள் ஃபஸ்ட்டு சென்ஸை முழுக்க இமேஜர்ஸை நீங்கள் நிறையா பார்க்கலாம். அதாவது ப்ளூமேஜ் ப்ரௌன், அந்த லிட்டில் பேர்டு எப்படி இருக்குது, ப்ரௌன் கலர் இருக்குது, நிறையா இறகுகள் இருக்குது, ஃபெதர்ஸ் இருக்குது, அது ஒரு இமேஜ். அதே மாதிரி ஃப்ளட்டர்ஸ் டவுன், அது அந்த இடத்துல அங்கேயும் இங்கேயும் மேலே இங்கேயும் அது அப்படியே அங்கேயும் ரெக்கையை அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருக்குது, அது ஒரு இமேஜ். அதுக்கப்புறம் அது பாடுறது, அந்த டேப் பண்ணுறது, அந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே விண்டோவை கொத்தி கொத்தி அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் ஏற்படுத்துது இல்லையா, அது ஒரு இமேஜ். டிராஃபிக்ஸ் ரஸ் அண்ட் டின், இது பார்த்தீங்கன்னா ஹியூமன் பார்த்தா என்ன பண்ணுறான், தன்னுடைய ப்ராப்ளம்ஸ் அண்டு
நிறைய பேர்டன் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பிஸியாக இருக்கிறான், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறான். ஒரு பஸ்ஸில் போகும்போது ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவன் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரஷ்ஷாக போயிட்டுருக்குது. இது எல்லாமே வந்துன்னா இமேஜரியில் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் எல்லாத்தையும் உங்களால் கண்ணுக்குள்ள அப்படியே கொண்டு வந்து நிறுத்த முடியும். அடுத்தது டோன். டோனை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். ஓப்பனிங் லைன்லேயே தெரிஞ்சிருக்கும், ஒரு அப்சர்வேஷனில் பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா, ஒரு பேர்டு வந்து நிற்குது, விண்டோவில் இருக்குது, விண்டோவில் இருந்துட்டு ஒரு பர்சன் ஸ்பீக்கரை அட்டென்ஷன் ஏற்படுத்துகிற ஒரு அப்சர்வேஷனை உங்களால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த டோன் ஆரம்பத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, எ நோட் ஆஃப் ரெக்ரெட். ஃபஸ்ட்டு எ ரெக்ரெட்டில் இருந்து அதற்கு அடுத்ததாக ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய இடத்துக்கு போகுது. ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு இமேஜை கொடுத்துரும், அந்த இமேஜ் கொடுக்கறதுக்கு தேவையான டோன் யூஸ் பண்ணும். அதற்கு அடுத்தது ஒரு கான்செப்ட், வேல்யூவான ஒரு கான்செப்ட் அண்ட் மெசேஜை சொல்கிறதுக்காக அந்த டோன் செகண்ட் ஸ்டான்ஸாக மூவ் ஆகிருக்கு. இந்த டோனை பார்க்க முடியும். அலிகரி. அலிகரி பொறுத்த வரைக்கும், அலிகரி அப்படின்னா எல்லா நேரங்களையும் பைபிளில் இருந்து நேரடி ரெப்ரசன்ஸ் வரணுங்கிறது கிடையாது. இங்கே ஒரு அலிகரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அந்த பிளெஸிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது என்ன பண்ணிட்டு இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் வந்து சேர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கல. அந்த மாதிரி தான் கடவுள், நீங்கள் வணங்குற கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக அவர் உங்கள் பக்கத்தால் வருவார். பட் ஆனால் அவர் வந்ததே தெரியாமல் நீங்கள் அந்த வேலையை செய்ய மாட்டீங்க. அவர் வந்ததுக்கு அவர் எதுக்காக வருவார்னா, நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறியான்னு பார்ப்பாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தெரிஞ்சால் இந்தப்போ உனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு அலிகரி. அதே மாதிரி மூடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமன் செரின் மூடு தான். எங்கேயுமே உங்களை வந்து டிஸ்டர்பே பண்ணியிருக்காது. ஸ்மூத்தாக நீங்கள் அந்த இதை பார்க்க முடியும். இந்த போயம் படிக்கும்போது உங்களுக்கு காமாக தான் இருக்கும், அப்படி நிதானமாக இருப்பீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா விஷயங்களும். ஸோ இதில் தீம்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இது ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். ஸ்ப்ரிங் லைனில் உங்களுக்கு இந்த கேள்வி, அதாவது தி ஸ்பேரோல்றது எந்த கேள்வி வந்தாலும் நீங்கள் நிச்சயமாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. எல்லா ஏரியாவையும் நான் டச் பண்ணியிருக்கேன். அதனுடைய பேக்ரவுண்டுக்குள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் அவர் ஆத்தனுடைய பயோகிராஃபிக்குள்ளே முடிச்சாச்சு. அந்த போயத்தில் வரக்கூடிய எல்லா வகையான இமேஜஸ்ஸு, அதே மாதிரி லிட்ரரி டிவைசஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எங்கேருந்து வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அலிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது தான். கான்சன்ட் சவுண்ட், இனிஷியல் கான்சன்ட் சவுண்ட் வந்தாலே அது ஒரு அலிட்ரேஷன் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமனான ஒரு விஷயம், எங்கே வந்தாலும் அப்ளை பண்ணிக்கணும். சரி, ஓகே. ஐ ஹோப் தட் நீங்கள் உங்களுக்கு இந்த போயம் புரிஞ்சிருக்கும்.